Hi everyone, welcome back to my channel. இந்த வீடியோ நம்ம எந்த ப்ராஜெக்ட் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சர்வீஸ் ப்ரொவைடர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸை நான் உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவுட்டர்லாம் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எதுக்காக இருக்கு, யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுன்றத நான் ஜஸ்ட் அவுட்டர் மூலமா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த பேர் பார்த்து நீங்கள் பாதி கெஸ் பண்ணியிருப்பீங்க, சர்வீஸ் ப்ரொவைடர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்னா என்ன? ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ன்றது சில கம்பெனிஸ் நிறையவே யூஸ் ஆகும். இப்போ சில கம்பெனிஸ் இருக்கும்போது அந்த கம்பெனிஸ் என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றது வெளியே தெரியாது. ஓகே, அப்போ அந்த கம்பெனி இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய கம்பெனிஸ் பார்க்குறோம். அந்த கம்பெனிஸ் எல்லாம் என்னென்ன ஒவ்வொரு வெப்சைட் வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த வெப்சைட்ல போய் தானே அவங்க சர்வீசஸ் எல்லாம் எப்படி அவங்க வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு என்ன சர்வீஸ்லாம் அதில் யூஸ் ஆகுன்றதெல்லாம் நம்ம எங்கே தெரிஞ்சுக்கிறோம்? அந்த கம்பெனிக்கான வெப்சைட்ல போய் தெரிஞ்சுக்கிறோம். கரெக்டா? பட் அப்படி இல்லாம எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சைட்டை வச்சுட்டு அந்த ஒரு சைட் நமக்கு நிறைய கம்பெனி கொடுக்குறதுலாம் அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அந்த நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ்ல அவங்களோட சர்வீசஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி இன்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அவுட்டர்ல அந்தந்த சர்வீஸ் அந்த கம்பெனி என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்குன்றதெல்லாம் இந்த பேஜ்ல தெரியும். அப்படி நான் அதை கிளிக் பண்ணும்போது அந்த சர்வீஸ் பற்றி கொஞ்சம் பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் வரும். அந்த சர்வீஸ் என்னென்ன கம்பெனிஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எல்லாமே இதில் நமக்கு ஷோ பண்ணி பார்த்து. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு மாடியூல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 மாடியூல் இருக்கு. ஸோ அட்மின் மாடியூல் ஒன்று இருக்கு, தென் யூசர் மாடியூல்னு ஒன்று இருக்கு. யூசர் மாடியூல் மீன்ஸ் ஸ்டாஃப் மாடியூல். ஸோ அட்மின் மாடியூல் என்ன பண்ணுவார் அப்படின்னா நீங்கள் என்னென்ன கான்டாக்ட்ஸ் வருது, என்ன கொரி வருது, ஸோ அதென்ன சர்வீஸ் யார் யார் கேட்குறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த அட்மின் மாடியூல் மேனேஜ் பண்ணிட்டு. ஓகே, உதாரணத்துக்கு இங்கே இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கீங்க இல்லையா? இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்போ எனக்கு எந்த சர்வீஸ் எதாவது பிடிச்சிருக்கு, இந்த சர்வீஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அட்மின் என்ன பண்ணாலும் அதை வெரிஃபை பண்ணிட்டு ஸோ உங்களுக்கான சர்வீசஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஸ்டாஃபை அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டாஃப்ன்றது தான் இங்கே 2வது மாடியூல். ஓகே, ஸோ இந்த ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூசர்ஸை மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த யூசர்ஸ்லாம் என்னென்ன சர்வீஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன குவரிஸ் வந்திருக்கு, ஃப்ரண்ட் பேஜ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, என்னென்ன சர்வீஸ் ஆட் பண்ணுறது, புதுசாக என்ன சர்வீஸ் இருக்கு, பழசாக என்ன சர்வீசஸ் இருக்கு, அதில் என்ன சர்வீஸ் எல்லாம் ஆக்டிவா இருக்கு நம்ம கம்பெனியில். ஸோ அது எல்லாத்தையுமே சொல்றது எல்லாமே இந்த ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணி அட்மின் லாகின் பேஜில் என்னெல்லாம் இருக்குன்றத பற்றி பார்க்கலாம். ஸோ தட் இந்த தரன் இருக்கு இல்லையா, தரன்றது ஸ்டாஃப். ஸோ நான் ஸ்டாஃப் எடுத்துட்டு அட்மின் லாகின் பண்ணுறேன். அட்மின் மாடலுக்கு வந்த உடனே உங்களுக்கு அட்மினுக்கான டேஷ்போர்டு இங்கே வரும். ஸோ அந்த அட்மினுக்கான டேஷ்போர்ட்ஸில் உங்களுக்கு மொத்த ஆக்டிவிட்டிஸுமே என்னென்ன நடக்குதுன்றதை பற்றி ஜஸ்ட் ஒரு அவுட்டர் இமேஜஸ் ஓடும். எத்தனை சர்வீஸ் ஆக்டிவாக இருக்குன்றதை காமிக்கும், எத்தனை சர்வீஸ் இன்ஆக்டிவ்ன்றதை காமிக்கும். ஓகே, ஸோ இந்த சர்வீசஸ் வந்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் சர்வீஸும் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸில் என்னென்ன சர்வீசஸ்லாம் நீங்கள் லிஸ்ட் பண்ணி ஆக்டிவாக வச்சிருக்கீங்கன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். புதுசாக சர்வீஸ் கிரியேட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஆட் நியூ கொடுத்துட்டு ஒரு சர்வீஸ் நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். இந்த சர்வீஸ் AWS அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு AWS பற்றி ஒரு சின்ன கான்செப்ட், கிளவுட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர்ஸ். கிளவுட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர்ஸ் நான் போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு சூஸ் இமேஜ், எனக்கு இமேஜ் நீங்கள் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட டவுன்லோட்ஸில் போய் நான் ஒரு இமேஜ். ஓகே, ஸோ அந்த இமேஜ் எனக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இது ஆக்டிவாக இருக்குமா இன்ஆக்டிவாக இருக்கணுமான்றதையும் நீங்கள் இங்கே சரி ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிட்டு கொடுத்துட்டு இந்த லிஸ்ட்ல வந்து பார்க்குறேன். எனக்கு கிளவுட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. ஓகே, நீங்கள் இந்த AWS சிம்பிள் பார்க்கலாம். மொத்தம் எல்லாமே சாம்பிளுக்கு நான் 2-3 இருக்கணுன்றதுக்காக இங்கே வச்சிருக்கேன். ஓகே, ஸோ தென் கீழே வந்தீங்க அப்படின்னா பேஜஸ் நீங்கள் மாடிஃபை பண்ணுறதுக்கு ஆப்ஷன். ஸோ வெல்கம் பேஜ் எப்படி இருக்கணும், ஸோ உங்களுக்கான அபவுட் பேஜ் எப்படி இருக்கணும், ஸோ அது எல்லாமே மாடிஃபை பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே. தென் அட்மின் வந்து என்கொயரிஸ்லாம் பார்க்குற ஆப்ஷனும் இதில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தது என்கொயரிஸ்லாம் டெலிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஓகே, நான் இப்போதைக்கு ஒன்று வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். தென் யூசர்ஸ் மேனேஜ் பண்ணுறது, யார் யாரெல்லாம் இருக்கா, யார் யாரெல்லாம் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்கன்றதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் அட்மின் ஒருத்தர் இருக்காரு, கிளார் பேக்னு ஒருத்தர் இருக்காரு, தனகுமார்னு ஒரு ஸ்டாஃப். ஸோ இவங்க 2 பேருமே ஸ்டாஃப். ஓகே, நான் இப்போ ஆக்ஷன்ஸில் போயிட்டு எடிட்டில் திடீர்னு இந்த ஸ்டாஃபை நான் போய் இதுவாக மாற்றுறேன், அட்மினாக மாற்றுறேன் அப்படின்னா இவரும் அட்மின் ஆக்சஸ் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இப்போதைக்கு நான் எதுவும் மாற்ற போகிறது கிடையாது. ஃபஸ்ட் நான் உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் மாற்றுற ஆப்ஷன்ஸும் அட்மினுக்கு தான் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு நம்பர்ஸ் நாங்கள் எதுவும் கொடுக்கல. ஓகே, ஸோ இது எல்லாமே டிஃபால்ட் நம்பர்ஸ்.
உங்களுக்கு வேணுன்றதுனா நீங்கள் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நம்பர் மாற்றிக்கலாம். நீங்கள் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வச்சு தான் கிளைண்ட் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறது எல்லாமே இருக்கும். தென் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் மாடிஃபை பண்ணுற ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு லோகோ இருக்கு இல்லையா, SPMS. SPMSனா சர்வீஸ் ப்ரொவைடர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் ஷார்ட் ஃபார்ம் எழுதிடும். ஸோ இது எனக்கு வேணாம், நான் என்ன பண்ணுறேன், முழுசாக ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு பேரை மாற்றிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் எடுத்து மாற்றிட்டு சர்வீஸ் ப்ரொவைடரை மாற்றிட்டு லோகோ வேணுன்றதான் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி இருக்கிற லோகோ எக்ஸிஸ்டிங் லோகோ இருக்குன்னா இந்த லோகோவே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு இமேஜ் சூஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன இமேஜ் வைக்கிறேன், இது எல்லாமே என்னோட ஓல்டு இமேஜஸ். ஓகே, நான் இப்போ அதுக்கு இந்த இமேஜை வைக்கிறது வச்சுக்கோங்க. ஓகேவா, இமேஜை வச்சுட்டு அப்டேட் கொடுத்து ஜஸ்ட் 3 seconds ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது இமேஜ்ன்றதுனால கொஞ்சம் டைம் ஆகுது, பிகாஸ் நான் எடிட் பண்ணுறது ஹோம் பேஜ் எடிட், வெல்கம் பேஜ் எடிட் பண்ணுறேன். ஸோ ஓகே, இது கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் மாற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். தென் அந்த சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் எதாவது பிடிக்கலாம், நீங்கள் மாற்றிக்கலாம். யூசர்ஸ் நீங்கள் எதை மேனேஜ் பண்ணுறது, அதாவது டெலிட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். தென் இதுக்கப்புறம் வெளியே வந்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அந்த ஸ்டாஃப் என்னெல்லாம் மேனேஜ் பண்ணுவாருன்றது நான் சொல்லுவேன். ஸோ நான் தரணுன்றது ஸ்டாஃப்னு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நான் தரன் லாகின் பண்ணி உள்ள ஸ்டாஃப் நான் பண்ணுறேன். ஜஸ்ட் லைக் உங்களுக்கு அட்மின் டேஷ்போர்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கு. ஜஸ்ட் என்கொயரி எடிட் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் யார் யார் உங்களுக்கு கான்டாக்ட் இன்ஃபோ எடிட் பண்ணுற ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்காது. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம் பேஜ், வெல்கம் பேஜ் எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்காது. மேனேஜரே ஒரு ஸ்டாஃப் என்னெல்லாம் இருக்கணும் அது எல்லாமே. உதாரணத்துக்கு நீங்கள் சர்வீஸை ஆக்டிவ்ல இன்ஆக்டிவ்ல கொண்டு வர ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, உதாரணத்துக்கு இந்த சாம்பிள் சர்வீஸ் அப்போதைக்கு நமக்கு ஆக்டிவ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. எடிட்டில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து இன்ஆக்டிவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இப்போதைக்கு நம்மளோட சர்வீஸில் இது வந்து இன்ஆக்டிவ் நமக்கு காமிச்சு. இந்த மாதிரி வேலையெல்லாம் யார் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாஃப் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு முழுக்க இந்த சர்வீஸை மேனேஜ் பண்ணுற ஆப்ஷன் தான் இருக்கும். ஓகே, ஸோ அட்மினும் பார்ப்பாரு, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அட்மினாக பார்த்துட்டு இருக்காங்க, ஸ்டாஃப் தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு சர்வீசஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இன்ஆக்டிவ்ல இருக்குது மேனேஜ் பண்ணுறது எல்லாத்தையுமே இந்த ஸ்டாஃப். ஓகே, ஸோ ஏதாவது உங்களோட சைட்டில் பேஜ் அப்டேட் பண்ணணும்னாலும் இங்கே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். தென் அபவுட் பேஜ் அப்டேட் பண்ணுறதுனாலும் இங்கே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்கொயரின்றதையும் நீங்களே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த ஆப்ஷனுமே இதில் இருக்கும். ஓகே, இப்போ நான் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு என்கொயரி கொடுக்குறேன், அந்த என்கொயரி உங்களுக்கு வருதான்றது நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஓகே, ஸோ நான் கான்டாக்ட் லிஸ்ட் போகிறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா தெரியல, கான்டாக்ட் சம்திங் ஐ வாண்ட் கிளவுட் அப்படின்னு போகிறேன். சென்ட் மெசேஜ். ஸோ மெசேஜ் சென்ட் பண்ணிச்சு, நான் லாகின் பண்ணி பார்த்துக்கிறேன். எஸ், என்கொயரி போய் நான் ஸ்டாஃபில் போய் பார்த்தேன் அப்படின்னா ஆண்ட்ராய்டு செக்கில் என்ன இருக்குது அப்படின்னா ஐ வாண்ட் கிளவுட் யார் செக் பண்ணியிருக்கா, மாற்றிஷன் செக் பண்ணியிருக்கேன். அப்போ நான் போய் என்ன பண்ணுறேன், வியூ பண்ணி பார்க்குறேன், அவர் என்ன குறை கேட்டிருக்காருன்றதை பார்க்குறேன். வேணும்னா நான் டெலிட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா பேக் டு லிஸ்ட்டில் வந்தேன் அப்படின்னா அன்ரீட் இந்த ஸ்டேட்டஸில் எனக்கு நியூ மாறும். ஓகே, அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் இங்கே உங்களுக்கு தெளிவாகவே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கிளியரா? ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு எல்லாமே யூஸ் ஆகும். ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கட்டும், ஸோ பெரிய கம்பெனியாக இருக்கட்டும், எல்லா கம்பெனிஸுமே என்ன சர்வீஸ் வச்சிருக்காங்கன்றதை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு தனி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தனியாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வச்சுட்டு ரன் பண்ணுறதுனால நம்ம என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம்னு நம்மளே சொல்லிக்கணும். ஓகே, ஸோ அந்த சர்வீஸ் பார்த்துட்டு கிளைண்ட்ஸ் நமக்கு மெசேஜ் பண்ணுறது, கான்டாக்ட் பண்ணுறது,
ஓகே. ஸோ அதை ஸ்டாஃப் மேனேஜ் பண்ணிட்டு நமக்கு அட்மினுக்கு சொல்கிறது எல்லாமே நடக்கும். ஓகே. ஸோ இப்போ அதோட மெயின் காம்பனன்ட்ஸை பற்றி சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் end பார்த்தீங்க அப்படின்னா HTML CSS ஆஸ் யூஷுவல் HTML CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் இருக்கும். தென் பேக் end பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PHP இருக்கும். ஓகே. ஸோ PHP XAMPP சர்வர் வச்சு ரன் பண்ணிக்கலாம். தென் MySQL தான் உங்களுக்கான டேட்டாபேஸ். இந்த XAMPP சர்வர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா MySQL உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் இன்பில்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இன்பில்ட் ஆகிடும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே அட்மின் பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் MySQL டேஷ்போர்ட், சாரி PHPயோட MyAdminோட டேஷ்போர்ட். இது டேட்டாபேஸ்க்கான டேஷ்போர்ட். இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டேட்டாபேஸ் வச்சிருக்கீங்களோ எல்லா டேட்டாபேஸும் உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ நம்மளோட டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் DB. இந்த DBயில் நம்மளோட டேபிள்ஸ் எல்லாமே லிஸ்ட்டாக இருக்கும். ஓகே. இப்போ நம்மக்கிட்ட பார்த்தோங்க அப்படின்னா 4 டேபிள் இருக்குது. என்கொயரி எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள், சர்வீசஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள், தென் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள், லாஸ்ட்டாக யூசர்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள். ஓகே. ஸோ ஒவ்வொரு டேபிள்லையுமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு லிஸ்ட் நம்ம ட்ராப் ஆயிருக்கா இல்லை கரெக்டான டேட்டாலாம் ஸ்டோர் ஆயிருக்கான்றதை டேபிள்குள்ளே போய் நம்ம பார்த்துக்கணும். ஓகே. இப்போ நான் உள்ள வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா என்கொயரி லிஸ்ட் மொத்தம் 2 என்கொயரி லிஸ்ட் இருக்குது. மனோஜ்னு இருக்குது, மார்க் கூப்பர்னு 2 இருக்குது. ஓகே. ஸோ சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்லையும் சேம் லைக் தான், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். வேணாலும் நீங்கள் டேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். தென் யூசர்ஸ் நம்ம அங்கே போய் உள்ள ப்ராஜெக்ட்டில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ப்ராஜெக்ட் பார்த்த யூசர்ஸ் உங்களுக்கு டேபிளில் காமிச்சிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஏதாவது எக்ஸ்ட்ரா மாடியூல் உங்களுக்கு ஆட் பண்ணணும், ஸோ இதில் ஏதாவது ஒர்க் பண்ணணும், ஸோ இந்த மாடியூல்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ வரதுக்கு இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.